Hi students. Next நம்ம பார்க்க போறது என்ன யூனிட் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ், அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட் தான் நமக்கு நீட் சிலபஸ்ல அல்லது ஜேஇ சிலபஸ்ல எத்தனை யூனிட்டா இருக்கு அப்படின்னா ரெண்டாவது யூனிட்டா இருக்கு. ஓகேங்களா, நம்மளோட சிலபஸ்ல பிசிக்ஸ்ல ரெண்டாவது யூனிட்டா இருக்கிறது இந்த ஒரு இயக்கவியல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த இயக்கவியல்ல எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லிடுறோம். ஓகேங்களா, எதை பத்திலாம் பார்க்க போறோம், அதுலயும் நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறது. ஓகேங்களா, ஒரு 1 வீக் நம்ம படிக்க போறது எதை பத்தி அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்ல 1 டைமென்ஷன் மோஷனை பத்தி தான் படிக்க போறோம். ஒரு பரிமாண இயக்கம், அதாவது ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா, இதுக்குள்ள என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான டேர்ம்ஸை பத்தி படிக்க போறோம். அதாவது தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, திசை வேகம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, வேகம்னா என்ன. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன்லயுமே பார்த்திருப்போம். இதுக்கான மீனிங் எல்லாமே அங்கேயுமே நம்ம கொடுத்துருப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா அதுக்கான ஃபார்முலா, சில இடத்துல வந்து நம்ம ஃபார்முலா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு திசைவேகம் இருக்குன்னா அந்த திசைவேகத்தோட வகைகள் வச்சு அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்லாம் அனலைஸ் பண்ண போறோம். இது ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது பார்ட் கிராஃப். ஓகேங்களா, கிராஃப் பத்தின ஐடியாவுமே நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம எந்த கிராஃப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், இடப்பெயர்ச்சி கால வரைபடம், வெலாசிட்டி டைம் கிராஃப், திசைவேக கால வரைபடம், அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப், முடுக்க கால வரைபடம். ஓகேங்களா, இதுல வந்து திசைவேக கால வரைபடமும் இடப்பெயர்ச்சி கால வரைபடமும் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனாலுமே முடுக்கம் கால வரைபடமுமே கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் 2024ல கூட நீட்ல கன்வர்ஷன் தான், ஒரு கிராஃபை ஒரு கிராஃபா கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு கிராஃப் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான பேசிக் ஐடியாஸ் என்ன, ஓகேங்களா, அதுல இருந்து எப்படி சம்ஸ்ல அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுமே பார்க்க போறோம். மூணாவதா நம்ம ஃபைனலா இந்த ஒரு பார்ட்ல பார்க்க போறது 1 டைமென்ஷன் மோஷன். ஓகேங்களா, அதாவது ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது ஒரு சீரான முடுக்கத்திற்கு தேவையான அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்கறாங்க, அல்லது டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு டைமை கொடுத்துட்டு ஆக்சிலரேஷனை கேட்கறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது நேர்கோட்டுல பயணிக்கிறத மட்டும் பற்றி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இது 1 டைமென்ஷன் மோஷன். அதாவது ஆக்சிலரேட் ஆகிறது, ரிட்டார்டேஷன் ஆகிறது, முடுக்கம் அடைகிறது, எதிர் முடுக்கம் அடைகிறது, ஒரு பொருளை கீழே இருந்து மேல ஸ்ட்ரைட்டா தூக்கி போடுறது, அல்லது ஒரு பொருளை மேல இருந்து சும்மா டிராப் பண்றது, அதாவது தானா கீழே விடுறது. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு பரிமாண இயக்கத்துக்குள்ள வரும். அப்ப இதெல்லாம் என்னென்ன மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, எப்படி எப்படிலாம் அதுக்கான அப்ரோச்சஸ் கொடுக்கலாம், பேசிக் கண்டென்ட் என்ன அதுக்குள்ள அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஒரு மினிமம் ஒரு 9 to 10 வீடியோஸ் வரும். ஓகேங்களா, இந்த ஒரு பார்ட் மட்டும் ஒரு 9 to 10 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அதாவது சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தொலைவு அப்படின்னு நீங்க தமிழ்ல படிப்பீங்க. ஓகேங்களா, தொலைவு அப்படிங்கிறது இது ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான். இந்த தொலைவு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான். இருந்தாலுமே நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா தொலைவு அப்படிங்கிறது நார்மலா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு, அது போன பாதையில எவ்வளவு தூரத்தை கடந்து போனுச்சு அப்படிங்கிறது தொலைவு. அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்க போன பாதையோட நீளம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த தொலைவு வந்து என்னது 50 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதே இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, உங்க வீடுக்கும் உங்க ஸ்கூலுக்கும் நடுவுல வந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த டிஸ்டன்ஸ்ல ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். ஓகேங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க ஆரம்பிச்சது உங்க வீடு, முடிகிற இடம் ஸ்கூல். ஓகேங்களா, வீடும் ஸ்கூலும் நேரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, சம்திங் வீடு இங்க இருக்கு, ஸ்கூல் இங்க எங்கே இருக்கு அப்படின்னா நீங்க போன பாதை சம்திங் எப்படியோ சுத்தி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. ஓகேங்களா, நீங்க எதுல போனீங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இனிஷியல் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு மிகச்சிறிய தொலைவு, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாதான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு சின்ன தொலைவு கிடைக்கும். அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கு அந்த ஒரு குறுகிய தொலைவு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி அப்படிங்கறத வெக்டர் குவான்டிட்டியில சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அது எங்க இருந்து எங்க போனோங்கிறது முக்கியம். ஓகேங்களா, தொலைவு அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, எங்க இருந்து எங்க போனோம் பிரச்சனை இல்லை, எவ்வளவு தூரம் போனோம் அப்படிங்கிறது தான் முக்கியமா ஒழிய இதே இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்ப ஜஸ்ட் இங்க இருந்து இங்க போறோம்னா இங்க இருந்து இங்க இந்த வேல்யூ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் நம்ம போடுவோம். எதுக்கு அப்படின்னா இடப்பெயர்ச்சிக்கு, அதாவது இறுதி நிலை மைனஸ் தொடக்க நிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஜஸ்ட் கண்டென்ட்டா பார்த்துடலாம் என்னன்னா நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட்
தொலைவு அப்படிங்கிறது என்னது ஒரு பாதையின் மொத்த நீளம், நம்ம போன பாதையோட மொத்த நீளம் தான் என்னது தொலைவு. இது ஒரு வகையான ஸ்கேலர் அளவு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இது என்னது ஒரு ஸ்கேலர் அளவு. ஸ்கேலர் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும், அதுவுமே ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் மீனிங் சொல்லிடுறேன். ஸ்கேலர் அப்படிங்கிறது வெறும் எண் மதிப்பை மட்டும் கொண்டு இருக்கும். அந்த ஒரு குவான்டிட்டி இருக்கு, அளவு இருக்கு அப்படின்னா அது வெறும் எண் மதிப்பை மட்டும் தான் கொண்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தொலைவு ஆகுறோம்னா 50 கிலோமீட்டர், 10 மீட்டர், 5 மீட்டர், ஓகேங்களா, 100 மீட்டர், இந்த மாதிரி வேல்யூ மட்டும் இருக்கும். நம்ம எந்த டைரக்ஷன்ல போனோம் அப்படிங்கறத சொல்ல மாட்டோம். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நார்த் டு சவுத் 10 மீட்டர் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். ஓகேங்களா, சொல்றது புரியுதுங்களா? நார்த் டு சவுத், அதாவது நார்த்ல இருந்து சவுத் டைரக்ஷனுக்கு போறோம் 10 மீட்டர் அப்படின்னா டைரக்ஷனோட சேர்ந்து சொல்றோம் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். அல்லது எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கறத பத்தி. ஓகேங்களா, இதோட எஸ்ஐ அலகு என்னன்னா மீட்டர். ஓகேங்களா, நீளத்தின் அலகு மீட்டர் தான். தொலைவு அப்படிங்கறத நம்ம நீளத்தை வச்சுதான் அளக்க முடியும். ஆமாங்களா, அப்ப அதோட அலகு மீட்டர். அதே மாதிரி இதோட பரிமாணம் என்னன்னு சொல்லலாம், எல்னு சொல்லலாம். லென்த் தான் இங்கிலீஷ்ல அதை கேபிட்டல் எல்ல டினோட் பண்ணுவாங்க. m⁻0 l⁻0, m⁻0 l⁻0 அல்லது சாரி m⁻0 l⁻0 அல்லது வெறும் எல்ல மட்டுமே கூட டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது இறுதி நிலைக்கும் தொடக்க நிலைக்கும் இடையேயான வேறுபாடு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது வந்து இறுதி நிலைன்னு வச்சுக்கலாம். இறுதி நிலை, இது தொடக்க நிலை அப்படின்னா இடையே உள்ள வேறுபாடுனா ஒண்ணும் இல்லை, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது. ஓகேங்களா, இது ஒரு 5, இது ஒரு 10னா 10 - 5 அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அப்படிங்கும்போது அது ஒரே ஒரு ஆக்சிஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள இடைப்பட்ட மிகச்சிறிய தொலைவு அப்படி கூட சொல்லலாம். எதை இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும். ஏன்னா நம்ம சம்திங் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அங்க டிராவல் பண்ணியிருக்கலாம். ஆனா இருக்கிறதுல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே எதில் தான் வரும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போறீங்க, எப்படி சீக்கிரம் போனோம் அப்படின்னா நேரா போனாதான் போக முடியும். நம்ம வளைஞ்சு போனோம். டிஸ்டன்ஸ் வச்சு சொல்றேன், நான் டைம் பொறுத்து பேசவே இல்லை. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வந்து எது கம்மியா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பாத் தான் எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு மிகச்சிறிய தொழில் தான் என்னது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா, தொலைவு வந்து ஸ்கேலர் அளவுனா இடப்பெயர்ச்சி வெக்டர் அளவு. இதோட எஸ்ஐ அளவு என்னதான் மீட்டர் தான். ஸ்கேலர் வெக்டர் மாறினாலுமே இதோட அளவும் பரிமாணமும் மாற போறது இல்லை. இதுவுமே ஒரு வகையான நீளம் தான். இதுவுமே அதப்ப லென்த்ல தான் டினோட் பண்ணும், டைமென்ஷன். ஓகேங்களா, அப்ப எல் வந்து வேல்யூ இருக்கும், m பவரும் t பவரும் வேல்யூ இருக்காது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கான ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இது வெக்டருக்குள்ளேயே நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, 2 டைமென்ஷன்ல வெக்டர்ஸ் பத்தி நிறைய படிப்போம். ஓகேங்களா, இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம எதை பத்தி படிக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி படிக்கிறோம், இடப்பெயர்ச்சி பத்தி படிக்கிறோம். ஓகேங்களா, அப்ப அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா முதல்ல வந்து நிலை வெக்டர், அடுத்தது இடப்பெயர்ச்சி வெக்டர். ஓகேங்களா, ஒண்ணும் இல்ல, நிலை வெக்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் புரியணும்னா நார்மலா ஒரு பொருள் வந்து இருக்கு, நார்மலா சும்மா ஒரு பொருள் இங்க இருக்கு, இதோட பொசிஷனை நம்ம குறிக்கணும், இதோட நிலை இங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம நார்மலா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுத்துப்போம். ஓகேங்களா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ங்கிறது XY Z ஆக்சிஸ் தான் சொல்றேன். ஓகேங்களா, XY Z ஆக்சிஸ். அப்ப இந்த ஒரு பொருள் x அச்சுல எவ்வளவு தூரத்துல இருக்கு, எங்க இருந்து ஆரிஜின்ல இருந்து ஆதிப்புள்ளியில இருந்து ஓன்னு யூஸ் பண்ணுவாங்க தமிழ்ல ஆதிப்புள்ளி. ஓகேங்களா, ஆதிப்புள்ளியிலிருந்து x அச்சுல எவ்வளவு தூரத்துல இருக்கு, சம்திங் வேல்யூ இருக்கு, y அச்சுல எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஒருவேளை z அச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா z ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஓகேங்களா, இங்க இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது நிலை வெக்டர். ஓகேங்களா, வெக்டர்ங்கிறது டைரக்ஷன், x டைரக்ஷன்ல எவ்வளோ, y டைரக்ஷன்ல எவ்வளோ, z டைரக்ஷன்ல எவ்வளோ, x திசையில எவ்வளவு தூரத்துல, y திசையில எவ்வளவு தூரத்துல, z திசையில எவ்வளவு தூரத்துல அந்த ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத டைரக்ஷனோட சேர்த்து குறிக்கிறதுனால அதை நிலை வெக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நிலை வெக்டரை ஆர்குலர் லெட்டரால டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நிலை வெக்டர் எதுல டினோட் பண்ணுவாங்க, ஆர்குலர் லெட்டரால டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, முதல்ல நான் வந்து ஆரிஜின், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல முதல்ல இருக்கு அந்த ஒரு பொருள். ஓகேங்களா, ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்படி சொல்லலாம்னா அந்த நிலை வெக்டரை ஏ வெக்டர்னு நம்ம சொல்ல முடியாது. அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா எங்க இருந்து ஏ அப்படிங்கறத முக்கியம். எந்த இடத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க, நம்ம நார்மலா எதை கன்சிடர் பண்ணுவோம், ஆரிஜினை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆதிப்புள்ளிய. அப்ப ஓவை பொறுத்து இந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆரிஜின், ஓவை பொறுத்து ஏவின் நிலை வெக்டர். ஓகேங்களா, ஏவோட நிலை வெக்டர் தான் நம்ம குறிக்க போறோம். ஆனா எதை பொறுத்து சொல்றோம், ஓவை பொறுத்து. அப்ப ஓவை பொறுத்து ஏவின் நிலை வெக்டர் எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டர், அதாவது ஏ வெக்டரோட நிலை வெக்டர் எப்படி எழுதலாம், ஓஏ வெக்டர்னு எழுதலாம். அல்லது வேற எப்படி எழுதலாம்னா நிலை வெக்டருக்கான சிம்பிள் என்னது ஆர். அப்ப
RA வெக்டர். அப்ப A ஓட நிலை வெக்டர் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? RA வெக்டர்ங்கிறது என்னது? A ஓட நிலை வெக்டர் அப்படிங்கிறது மீனிங். நார்மலா அது எங்க இருக்குன்னு தெரியாது. சம்திங் எக்ஸ்ல ஒரு தூரத்திலையும் ஒய்ல ஒரு தூரத்திலையும் இசட்ல ஒரு தூரத்திலையும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல அது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இந்த ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா x1 y1 z1 அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா எப்படி எழுதலாம்னா நிலை வெக்டர் x1 i cap plus y1 j cap plus z1 k cap. இந்த i j k நத்திங் பட் உங்களுக்கு யூனிட் வெக்டர் பத்தி சொல்லியிருக்கேன். x அச்சுல இருக்குன்னா அதை i capல டினோட் பண்ணுவோம், y அச்சுல இருக்குன்னா அதை j capல, z axis ஒருவேளை இருக்கு அப்படின்னா அதுல k cap நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? x அச்சுல i cap, y அச்சுல j cap, z அச்சுல k cap. ஓகேங்களா? அதாவது இந்த i j k எதுக்காக யூஸ் பண்றது? யூனிட் வெக்டர்னா ஓரளவு வெக்டர், அதோட எண் மதிப்பு 1, எந்த டைரக்ஷன்ல அது இருக்கு அப்படிங்கறத டினோட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் வெக்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு டைம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். எதுக்காக யூஸ் பண்றோம்? அந்த ஒரு பொருள் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா என்னது? அந்த ஒரு ஓரளவு வெக்டர். ஓகேங்களா? அப்ப இது x அச்சுல எவ்வளவு தூரத்துல இருக்கு? i cap யூஸ் பண்ணாங்கன்னா அது x அச்சுல இருக்குன்னு அர்த்தம், j cap யூஸ் பண்ணாங்கன்னா அது y அச்சுல இருக்குன்னு அர்த்தம், k cap யூஸ் பண்ணாங்கன்னா அது z அச்சுல இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மைனஸ் i cap யூஸ் பண்ணாங்கன்னா அது மைனஸ் x அச்சுல இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் j cap யூஸ் பண்ணாங்கன்னா அது மைனஸ் z அச்சுல இருக்குன்னு அர்த்தம். இதே மைனஸ் k cap யூஸ் பண்ணாங்கன்னா அது மைனஸ் z ஆக்சிஸ்ல இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? z அச்சுல இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்றது என்னது? இந்த ஓரளவு வெக்டர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது, அந்த ஒரு பொருள் ஒருவேளை ஏல இருந்து பிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சம் பாத்துல ஏதோ ஒரு பாத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்த பாதை இந்த ஒரு எல்லோ கலர் லைன் வந்து ஒருவேளை வந்ததா வச்சுக்கலாம். ஆனா ஏல இருந்து பிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு பொசிஷன்ல, அந்த ஒரு நிலையில அதோட அந்த ஒரு கோஆர்டினேட்ஸோட வேல்யூ, ஓகேங்களா, அந்த ஒரு புள்ளியோட மதிப்பு என்னது? x2 y2 z2 கன்சிடர் பண்ணோம்னா அப்ப O வை பொறுத்து B இன் நிலை வெக்டர் எப்படி எழுதலாம்? OB வெக்டர் அல்லது RB வெக்டர். RB வெக்டர் எப்படி எழுதலாம்? x2 i cap, y2 j cap, z2 k cap அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். இது வந்து நிலை வெக்டர்கள். A ஒரு நிலை வெக்டர், B ஒரு நிலை வெக்டர். இதே நமக்கு என்ன வேணும்? இப்ப இடப்பெயர்ச்சி வெக்டர் என்ன பண்ணணும்? இறுதி நிலையில இருந்து தொடக்க நிலையை மைனஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதி நிலையிலிருந்து தொடக்க நிலையை மைனஸ் பண்ணணும். அப்ப இடப்பெயர்ச்சி வெக்டர் ஏவை பொறுத்து B இன் இடப்பெயர்ச்சி வெக்டர், ஏன்னா ஏல இருந்து B தான் போகுது. ஓகேங்களா? ஏவை பொறுத்து B இன் இடப்பெயர்ச்சி வெக்டர் எப்படி எழுதலாம்? ஏவை பொறுத்து B இன் இடப்பெயர்ச்சி வெக்டர் ஏல இருந்து B க்கு நகருது. ஆமாங்களா? அப்ப இது ஒரு R வெக்டர், இது RA வெக்டர், இது RB வெக்டர். அப்ப RA வெக்டர் RB வெக்டர் தான் மாறி இருக்கு. RA ல இருந்து RB க்கு மாறி இருக்கு, which means அதோட நிலை மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்ப நிலை வெக்டரோட மாற்றம் நம்ம எழுதலாங்களா? அதாவது நம்ம இடப்பெயர்ச்சி வெக்டர், ஓகேங்களா, இது இடப்பெயர்ச்சி வெக்டர், இடப்பெயர்ச்சி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? நிலை வெக்டரின் மாற்றம், நிலை வெக்டரோட நிலை வெக்டரோட மாற்றம்னு நம்மளால எழுத முடியும். ஏன்னா RA ல இருந்து RB க்கு போயிடுச்சு. இது ஒரு நிலை வெக்டர், இது ஒரு நிலை வெக்டர். இது மாறினதுனால தான் அதுக்கு பேர் என்னது? இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இங்க இருந்து இங்க வந்துருச்சு. அப்ப நிலை வெக்டரோட மாற்றம் டெல்ங்கிற சிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த மாற்றத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப ஏபிங்கிறது என்ன எழுதலாம்? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான். அப்ப 2 minus 1 தான் இங்க வரும். ஓகேங்களா? ஏ வந்து 1 B 2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x2 minus x1 i cap, y2 minus y1 j cap, z2 minus z1 k cap. அல்லது வேற எப்படி எழுதலாம்? அத r final minus r initial. இங்க r finalங்கிறது என்னது? rb வெக்டர் மைனஸ் RA வெக்டர். அதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதிருக்கேன். ஓகேங்களா? Fங்கிறது நத்திங் பட் ஃபைனல் பொசிஷன். ஓகேங்களா? இறுதி நிலை, தொடக்க நிலை, இனிஷியல். அப்ப இந்த டெல் R வெக்டர் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர், இது எப்படி சொல்லுவோம்? சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டரின் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். இடப்பெயர்ச்சி வெக்டர் எதுல குறிப்பாங்க அப்படின்னா S வெக்டர்ல குறிப்பாங்க. ஓகேங்களா? S அல்லது X யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி S தான் யூஸ் பண்ணுவாங்க. S வெக்டர் அப்படிங்கிறது என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடப்பெயர்ச்சியும் தொலைவையும் பொறுத்து சில கண்டென்ட் தேவைப்படும் சம்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு. ஜஸ்ட் ஒரு டைம் அதை ரீகால் பண்ணிடலாம் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சி வெக்டர், இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது? ஒரு வெக்டர் அளவு. அதே மாதிரி தொலைவு அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் அளவு. இது நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி இது இப்படி இருந்தாலும் ரெண்டுக்குமே சேம் யூனிட் தான், சம அலகு தான். அதே மாதிரி சம பரிமாணம் தான். எல் தான் வந்து அதோட பரிமாணம். ஒன்னு ஸ்கேலர் இன்னொன்னு வெக்டரா இருந்தாலும் அளவும் பரிமாணமும் சேம். அதே மாதிரி நேர்கோட்டில் பயணிக்கும் போது இடப்பெயர்ச்சியின் எண்மதிப்பு தொலைவிற்கு சமமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் நேர்கோட்டில டிராவல் பண்றது இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்க இருந்து இங்க டிராவல் பண்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா
தொலைவு ஓகேங்களா, தொலைவு வந்து 50 மீட்டர் அப்படின்னா இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லுவீங்க, இடப்பெயர்ச்சி வந்து இது வந்து 0, இது வந்து 50வது புள்ளி ஓகேங்களா, 50 மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் ஓகேங்களா, 0ல இருந்து 50க்கு போகுது, தொலைவு 50 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவுதான், 50 - 0, இடப்பெயர்ச்சி எவ்வளவுதான் வரும், 50 தான் வரும். அதாவது ஒரு நேர்கோட்டில் பயணிச்சதுன்னா இடப்பெயர்ச்சியோட எண் மதிப்பு தான் தொலைவு ஓகேங்களா. இதோட எண் மதிப்பு என்னது, இது இங்க இருந்து இங்க போனுச்சு அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி ஓகேங்களா. 50 மீட்டர் இந்த பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 50 மீட்டர் டிராவல் பண்ணி போனுச்சுங்கிறது இடப்பெயர்ச்சி. தொலைவுங்கிறது இதோட எண் மதிப்பு மட்டும், அந்த டைரக்ஷன் வேணாம், A to B போனதுலாம் வேணாம், 50 அப்படிங்கிறது என்னது தொலைவு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நார்மலான கண்டிஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், தொலைவு எப்பயுமே இடப்பெயர்ச்சியை விட அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா. தொலைவு ஒன்னு இடப்பெயர்ச்சிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த கண்டிஷன் என்னது, தொலைவு இடப்பெயர்ச்சி ஈக்குவல், 2 50. இல்லைன்னா நார்மலா ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், நான் இப்படி சம்திங் போனேன் ஓகேங்களா. இதுல மொத்தம் நான் போன டிஸ்டன்ஸ் ஒரு 30 மீட்டர்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் வளைஞ்சு போனது 30 மீட்டர். இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். நான் ஸ்ட்ரெயிட்டா போனா கண்டிப்பா எப்படி இருக்கும், 30 விட கம்மியா இருக்கும். அது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா, அது நமக்கு தேவை. ஆனா கண்டிப்பா 30 மீட்டருங்கிறத விட அது கம்மியா தான் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் மதிப்பு, இது ஒருவேளை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், 30 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப தொலைவு எப்பயுமே இடப்பெயர்ச்சியை விட அதிகமா இருக்கலாம் அல்லது இடப்பெயர்ச்சிக்கு ஈக்குவலா இருக்கலாம். அதனாலதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகேங்களா. இடப்பெயர்ச்சியை விட ஒண்ணு அதிகமா இருக்கலாம் தொலைவு, அல்லது இடப்பெயர்ச்சிக்கு சமமா இருக்கலாம் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைனா டிராவல் பண்ணுச்சுன்னா சமமா இருக்கும் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகுது அந்த ஒரு பொருள் அப்படின்னா, நேர்கோட்டில் தான் நகருது அப்படின்னா சமமா இருக்கும். இல்ல டைரக்ஷனை மாத்திக்குது, வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், இடப்பெயர்ச்சியோட அளவு கம்மியா தான் இருக்கும், தொலைவோட அளவு தொலைவோட அளவு அதிகமா தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட், நகரும் பொருளுக்கு தொலைவு காலத்தை பொறுத்து குறையாது, ரொம்ப முக்கியம். ஆனால் இடப்பெயர்ச்சி குறையும். அதாவது ஒரு பொருள் மூவ் ஆகுது ஓகேங்களா, ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா தொலைவு நம்ம சொல்லணும் ஓகேங்களா. இங்க இருந்து இங்க மூவ் ஆகிட்டு போகுது ஓகேங்களா. நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், தொலைவு வந்து ஒரு 2 மீட்டர். நான் மறுபடியும் இங்க இருந்து இங்க போறேன், அதிகம் தான் இருக்கும் காலத்தை பொறுத்து பார்க்கும்போது. இங்க வந்து ஒரு 2 செகண்ட்ல வந்துருந்தா இங்க ஒரு இன்னும் ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க 2 மீட்டருங்கிறது இங்க 4 மீட்டரா தான் இருக்கும். ஒரே நீங்க நகர்றதுனாலும் 2 மீட்டர் அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. மறுபடியும் இங்க வந்தீங்கன்னா 5 மீட்டர் 6 மீட்டர் தான் ஆகும். அப்ப காலத்தை பொறுத்து தொலைவு என்னதாகும், அதிகரிக்க தான் செய்யும். ஒருவேளை நீங்க இப்படி திரும்பி வரீங்க 8 மீட்டர் 10 மீட்டர் 12 மீட்டர் சம்திங், நீங்க எங்க போனாலும் சரி திரும்பி இந்த இடத்துக்கே வந்தாலும் சரி என்னதான் ஆகும், தொலைவு அதிகரிக்க தான் செய்யும். காலத்தை பொறுத்து கண்டிப்பா குறையாது. ஆனா இடப்பெயர்ச்சி குறைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு சின்ன தொலைவு. நான் இங்க ஆரம்பிச்சேன், இங்க இருந்து இங்க போனேன் ஓகேங்களா, இடப்பெயர்ச்சி வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். நான் திரும்பி இங்க வந்துட்டேன் ஓகேங்களா, நான் திரும்பி இங்க வந்துட்டேன், நான் இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆச்சு, திரும்பி இங்க வரதுக்கு ஒரு 1 செகண்ட், அப்ப மொத்தம் 3 செகண்ட்ல நான் இங்க வந்துட்டேன். 2 செகண்ட்ல எனக்கு வந்து 5 மீட்டர்னு இருக்கு. 3 செகண்டுக்கு நான் டிராவல் பண்ண வாட்டி இப்ப தொடக்க புள்ளிக்கு இறுதி புள்ளிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, ரொம்ப கம்மியா இருக்கு, 5 மீட்டர் இல்ல, 5 மீட்டரோட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு இந்த ஒரு டிஸ்டன்ஸ். சொல்றது புரியுதுங்களா. அப்ப காலத்தை பொறுத்து, அதாவது ஒரிஜினல் பொசிஷனை நோக்கி வருது, அதோட தொடக்க நிலையை நோக்கி அந்த ஒரு பொருள் வருதுன்னா இடப்பெயர்ச்சி குறையும், ஆனா தொலைவு குறையாது. தொலைவுங்கிறது நமக்கு எவ்வளவு போறோங்கிறதா முக்கியம், எங்க இருந்து எங்க போறோங்கிறது முக்கியம் இல்ல ஓகேங்களா. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, இடப்பெயர்ச்சி குறைவுங்கிறது ஒண்ணும் இல்ல, பொருளானது தொடக்க நிலையை நோக்கி நகர்றது தான் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், இங்க இருந்து சம்திங் எங்கேயோ போறேன் ஓகேங்களா, அப்ப இடப்பெயர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். பட் திரும்பி நான் தொடக்க நிலையை நோக்கியே இப்படி வரேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், இடப்பெயர்ச்சி குறையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நகரும் பொருள் ஒன்றின் தொலைவு எதிர்மறை அல்லது சுழியாகவோ மாறாது. அதாவது தொலைவு எப்பயுமே என்ன ஆகுது, மேல பார்த்ததே தான், ஜீரோவாகவும் ஆகாது, அதே மாதிரி நெகட்டிவ்லயும் வேல்யூ வராது. ஆனா இடப்பெயர்ச்சி ஆகலாம், ஜீரோவும் ஆகலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த டைரக்ஷன் போனா பாசிட்டிவ்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நெகட்டிவ். ஏன்னா அது ஒரு வெக்டர், ஒரு வெக்டர் அப்படிங்கும்போது ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ்னா இன்னொரு டைரக்ஷன் நெகட்டிவ் ஓகேங்களா. இது எக்ஸ் ஆக்சிஸ்னா இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா, எக்ஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் ஹெச், இது ஐ கேப்னா இது மைனஸ் ஐ கேப். சொல்றது புரியுதுங்களா. அப்ப எப்ப சார் ஜீரோ ஆகும் அப்படின்னா சுழி இடப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சுழி இடப்பெயர்ச்சி என்பது ஒரு பொருள் இயக்கத்திற்கு பிறகு தொடக்க நிலையை அடைவது. அதாவது நான் வந்து இங்க ஆரம்பிக்கிறேன், ஏங்கிற பொசிஷன்ல ஆரம்பிக்கிறேன், சம்திங் எங்கெங்கயோ போறேன் ஓகேங்களா, அது பிரச்சனை இல்லை. பட் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன், தொடக்க நிலையும் இதுதான், இறுதி நிலையும் இதுதான். ஏங்கிறது என்னோட தொடக்க நிலை, ஏங்கிறது தான் இறுதி நிலை. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது, இறுதி நிலை மைனஸ் தொடக்க நிலை. அப்ப இறுதி நிலையும் அதே தான், தொடக்க நிலையும் அதுதான். என்ன வரும்,
0 வரும். அப்ப இடப்பெயர்ச்சி எப்ப சுழியாகும்? தொடக்க நிலைக்கு அந்த ஒரு பொருள் திரும்பி வந்துச்சுன்னா அப்ப சுழியாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு சம்ஸ் அப்ரோச் பண்றது கீழே இருக்கிறது தேவைப்படும். அதாவது ஒரு வட்ட இயக்கத்தை பத்தி வரும். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, ஒரு வட்ட இயக்கம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிராவல் ஆகுது. நான் வந்து ஒரு வட்ட இயக்கம் ஏங்குற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் 2 பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். ஜஸ்ட் ஏங்குற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஏங்குற பாயிண்ட்ல வந்து முடிக்கிறேன். ஒரு முழு சுழற்சி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இடப்பெயர்ச்சி என்ன, தொலைவு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஒரு முழு சுத்தி வரேன் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2πr. ஓகேங்களா? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2πr. ஆறுங்கிறது ஆரம், வட்டத்தோட ஆரம். 2ங்கிறது கான்ஸ்டன்ட், பைங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 3.14 யூஸ் பண்ணுவோம். அப்ப தொலைவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2πrக்கு ஈக்குவலா இருக்கும். எப்ப? ஒரு முழு சுழற்சி சுழற்றும் போது. ஓகேங்களா? ஒரு முழு சுழற்சி சுத்தி வந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பிச்ச புள்ளி இதேதான், முடிக்கிற புள்ளி இதேதான். ஒரு முழு சுழற்சி அப்படின்னா அப்ப என்ன, இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேங்களா? இடப்பெயர்ச்சி 0வா இருக்கும். இது நான் பாதி தான் சுத்தி வரேன். ஏங்கிற புள்ளியில ஆரம்பிச்சு பிங்கிற புள்ளி, இது என்னது? பாதி வட்டம்னு சொல்லலாங்களா, அரை வட்டம்னு சொல்லலாம். பாதி சுழற்சி வரேன் அப்படின்னா தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2πrல பாதி. ஆமாங்களா? 2πrல பாதி. 2πr டிவைடட் பை 2 யூஸ் பண்ணுவாங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? πrன்னு கிடைக்கும். அது தொலைவு. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது? தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இருக்கிற அந்த ஒரு சிறிய தொலைவு, ஒரு நேர்கோடு. ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஆமாங்களா? நார்மலா சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பக்கம் இருக்கிறத ஆர்னு சொல்லுவோம், ரேடியஸ், ஆரம். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது என்னதான்? ஆரம். இங்க ஒரு ஆரம், இங்க ஒரு ஆரம் சேர்ந்தா என்னது? 2 × r வரும். ஓகேங்களா? அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு வரும்? 2r வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா ஜஸ்ட் இப்படியே இருக்காது. ஒரு கொஸ்டின்ல இதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு சம் இருக்குன்னா அதுல ஒரு இடத்துல இதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். தொலைவு எவ்வளவு வரும், இடப்பெயர்ச்சி எவ்வளவு வரும் அப்படிங்கறது வந்து ஃபார்முலால அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வேகம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தொலைவு இடப்பெயர்ச்சி முடிஞ்சிச்சு. இப்ப வேகமும் திசை வேகமும் பார்க்கணும். ஓகேங்களா? வேகம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேகம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்கேலர் அளவு தான். வேகம்ங்கிறது ஒண்ணு இல்லை, நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எவ்வளவு காலத்துல கடக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் 10 மீட்டரை 10 செகண்ட்ல கடக்கிறேன். 10 மீட்டரை 10 செகண்ட்ல கடக்கிறேன்னா என்னோட வேகம் என்னன்னா 1 மீட்டர் பெர் செகண்ட். 1 மீட்டருக்கு 1 செகண்ட கடந்திருப்பேன். ஆமாங்களா? 10/10னா 1ன்னு வருங்களா? எவ்வளவு தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்கிறேன், அப்ப என்னோட வேகம் என்னன்னா 1. 1 மீட்டருக்கு 1 செகண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்ப 10 மீட்டருக்கு 10 செகண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுதான் வேகம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில எவ்வளவு தூரத்தை கடக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேகம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில, குறிப்பிட்ட கால இடைங்கிறது இந்த இடத்துல ஒரு 10 செகண்ட், எவ்வளவு தூரத்தை கடக்கிறோம்? 10 மீட்டர் கடந்தேன். அப்ப அந்த 10/10 அப்படிங்கிறது என்னது? என்னோட வேகம். அப்ப வேகம் எழுதும் போது நார்மலா நான் போன மொத்த பாதையின் நீளம். ஓகேங்களா? நான் எவ்வளவு தூரம் போனோம் அதோட நீளம் டிவைட் பை மொத்த காலம். ஓகேங்களா? அதுதான் இதுக்கான ஃபார்முலா, வேகத்துக்கான ஃபார்முலா. வேகம்ங்கிறத விங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விங்கிற சிம்பிள். வேகமா வேற எப்படி எழுதலாம்? மொத்த பாதையின் நீளத்தை எப்படி எழுதலாம்? தொலைவுன்னு எழுதலாம். அப்ப தொலைவு பை காலம் அப்படின்னு எழுதலாம். எதை? வேகம் அப்படிங்கறது. நெக்ஸ்ட், வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு. வேகம் பத்தி நம்ம பேசும்போது நம்ம எதை யூஸ் பண்ண மாட்டோம்? இங்கிலீஷ்ல ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லயுமே தெரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ்ல ஸ்பீட். ஓகேங்களா? வேகம் அப்படிங்கறத பத்தி பேசும்போது நம்ம டைரக்ஷனை பத்தி நோட் பண்ண மாட்டோம். எப்படி தொலைவு வந்து டைரக்ஷனை பத்தி பேசலையோ, திசையை பத்தி பேசலையோ, அதே மாதிரி வேகத்தப்பையுமே திசையை பத்தி நம்ம பேச மாட்டோம். ஓகேங்களா? எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது இதுக்கு என்னது? தொலைவுனா மீட்டர் வரும், காலம்னா வினாடி வரும், செகண்ட். ஓகேங்களா? அப்ப மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது என்னது? இதோட அலகு. இதோட பரிமாணம் அப்ப என்ன வரும்? எம்ங்கிறது என்னது? இங்க மீட்டர், லென்த். ஓகேங்களா? நீளம். அப்ப எல் வரும். காலம்ங்கிறது டைம், டி வரும். ஆமாங்களா? கீழே m/t வரும். ஓகேங்களா? சாரி, l/t. l/t மேல வந்துச்சுன்னா l t⁻−1. ஓகேங்களா? அப்ப m⁻0 l t⁻−1 அப்படிங்கிறது இதோட பரிமாணம். இந்த வேகத்துல நிறைய வகை இருக்கு. சீரான வேகம், சீரற்ற வேகம், சராசரி வேகம், கனநேர வேகம் அல்லது உடனடி வேகம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கான மீனிங்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். நம்மளோட ஃபவுண்டேஷன்லயே ஃபார்முலாஸ் தான் பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் நான் மீனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன். சீரான வேகம் அப்படிங்கிறது என்னன்னா வேகம் மாறாம இருக்கிறது. ஓகேங்களா? சீரான வேகம் என்னது? வேகம் மாறாம இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் அப்படின்னா 10 km/h அல்லது 10 km/s சம்திங் போறேன் அப்படின்னா அதே வேல்யூல மெயின்டைன் பண்ற ஒரு மோஷன் ஆரம்பிக்குது, ஒரு இயக்கம் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் இதுலயே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா அது சீரான வேகம். அதாவது சம கால இடைவெளியில சம தொலைவை கடந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 10லயே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓகேங்களா,
10 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கேன், 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கேன், நான் வந்து 10 செகண்டுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன், 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே 10 செகண்ட் போயிருக்கேன், மொத்தம் ஒரு 100 மீட்டர் கடந்திருக்கேன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு, ஆக்சுவலா இது வராது, நான் சும்மா சொல்றேன் ஓகேங்களா. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 10 செகண்ட் நான் போனோம்னா நான் வந்து 100 செகண்ட் 100 மீட்டர் நான் கடக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு செகண்டுக்கு மட்டும் எடுத்து பாக்குறேன். இந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் எடுத்து பாக்குறது என்னது, அந்த ஒரு கால இடைவெளின்னு சொல்லலாம். எல்லா கால இடைவெளியிலுமே சம தொலைவை தான் கடந்திருக்கணும் ஓகேங்களா. அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு கால இடைவெளியில நான் எவ்வளவு கடந்திருப்பேன்னா 10 மீட்டர் கடந்திருப்பேன். வேற எந்த கால இடைவெளி எடுத்து பார்த்தாலுமே எப்படிதான் இருக்கும், 10 மீட்டர் தான் கடந்திருப்பேன் ஓகேங்களா. அப்ப 10 செகண்டுக்கு 100 மீட்டர்னா ஒவ்வொரு செகண்டுக்கு நான் எவ்வளவு தான் கடந்திருக்கணும், 10 செகண்ட் தான் கடந்திருக்கும், சாரி 10 மீட்டர் தான் நான் கடந்திருக்கணும். அப்ப அந்த ஒரு டைமும் மாறக்கூடாது, ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்டுக்கு நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸும் மாறக்கூடாது. 10 மீட்டர்னா 10 மீட்டர், இது மொத்த மோஷனுக்குமே இருக்கணும், மொத்த இயக்கத்துக்குமே இது கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருந்தா அது என்ன வேகம், சீரான வேகம். சீரற்ற வேகம்னா ஒண்ணு, இது மாறுச்சுன்னா அது சீரற்ற வேகம் ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஒரு 3 மீட்டர் கடக்கிறேன், அடுத்த செகண்ட்ல ஒரு 5 மீட்டர் கடக்கிறேன், அடுத்த செகண்ட்ல மறுபடியும் ஒரு 4 மீட்டர் கடக்கிறேன். அப்ப இது வந்து என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மாறுது ஓகேங்களா. இது மாறுது, நான் கடக்கிற தொலைவு மாறுது ஓகேங்களா. அப்ப அது சீரற்ற வேகம். அடுத்தது சராசரி வேகம். நாம் வேகம் வந்து சீரானதா இருக்கட்டும் சீரற்றதா இருக்கட்டும் ஓகேங்களா. சராசரி வேகம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, மொத்த தொலைவு பை மொத்த காலம், இதுதான் ஓகேங்களா. மொத்த தொலைவு பை மொத்த காலம் தான். நான் மொத்தம் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நான் 3ல போகலாம், 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், நெக்ஸ்ட் செகண்ட்ல 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், நெக்ஸ்ட் செகண்ட் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் போகலாம், அது பிரச்சனை இல்லை. மொத்தம் நான் டிராவல் பண்ணது 10 செகண்ட் ஓகேங்களா. அப்ப மொத்த காலம் 10, நான் மொத்தம் கடந்த தொலைவு அந்த 10 செகண்ட்ல நான் கடந்த தொலைவு 100 அப்படின்னா என்னோட சராசரி வேகம் என்னது, மொத்த தொலைவு பை மொத்த காலம் 100 பை 10 ஓகேங்களா. அப்ப என்னது 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது என்னோட சராசரி வேகமா இருந்திருக்கும் ஓகேங்களா. சராசரிங்கிறதுனால மொத்த வேல்யூ மொத்த தொலைவு பை மொத்த காலம்னு எழுதுவோம். உடனடி வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணும், உடனடி வேகம் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும் ஓகேங்களா. அது ஒரு சின்ன உடனடி அப்படிங்கிறது என்னது, உடனடி அது கன நேரம், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்னோட வேகம் என்ன. எக்ஸாம்பிளுக்கு நான் 0ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் டிராவல் பண்றேன், 7வது செகண்ட்ல என்னோட வேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க அப்படின்னா நீங்க அதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உடனடி வேகத்தை ஓகேங்களா. 7வது செகண்ட்ல இல்ல 5வது செகண்ட்ல என்னோட வேகம் என்ன, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சொல்றது புரியுதுங்களா. அப்ப அந்த ஒரு சின்ன கால அளவுல மொத்தம் 10 செகண்ட், 10ல 1ங்கிறது ரொம்ப சின்னது, ஒரு செகண்ட் அப்படிங்கிறது 7வது செகண்ட்னா 7வது செகண்ட் மட்டும் ஓகேங்களா. அது ரொம்ப சின்ன பீரியட் ஓகேங்களா, சின்ன டைம் பீரியட் ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சின்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் தான் பண்ணுவோம், வகையிடல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல வகையிடல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா ds பை dt யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. வேற எதுவும் இல்லை, அதுக்கான ஃபார்முலா தான் அந்த இடத்துல இது ஓகேங்களா. ஜஸ்ட் இதை பார்த்துடலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். முதல்ல சீரான வேகம்னா உங்களுக்கு தெரியும், துகளானது சம கால இடைவெளியில சம தொலைவை கடந்திருக்கணும் ஓகேங்களா, அதுதான் சீரான வேகம். சீரற்ற வேகம்னா என்னது, சம கால இடைவெளியில சமமற்ற தொலைவை கடந்திருக்கும், ஆமாங்களா. சம தொலைவை கடந்து இருக்காது, அல்லது சம தொலைவை வந்து வெவ்வேறு கால இடைவெளியில கடந்திருக்கலாம் ஓகேங்களா. புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சராசரி வேகம் அப்படிங்கிறது மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், மொத்த தொலைவு பை மொத்த காலம். இந்த சராசரி வேகமா வச்சுதான் கொஷின்ஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா. இந்த பார்ட்ல இருந்து கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா சராசரி வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணக்கு சம்பந்தமா கேட்கணும்னா தியரி கொஷின் எது வேணாலும் கேட்கலாம், பட் கணக்கு சம்பந்தமா கேட்கணும் அப்படின்னா இந்த பார்ட்ல இருந்தா கொஷின்ஸ் அதிகமா வரும். அதுலயுமே 2 வகையான சராசரி வேகத்தை 2 வகையா பிரிக்கலாம் ஓகேங்களா. சராசரி வேகத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா டைம் ஆவரேஜ் ஸ்பீட் ஓகேங்களா, டைம் ஆவரேஜ் ஸ்பீடு கால சராசரி வேகம்னு சொல்லலாம். இன்னொன்னு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு தொலைவு சராசரி வேகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா. முதல்ல டைம் ஆவரேஜ் ஸ்பீடு ஒண்ணும் இல்ல, நம்ம சராசரி வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்துல போயிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஓகேங்களா. நான் சொல்றது கவனிங்க, அதுதான் அங்க எழுதிருப்பேன். நான் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஓகேங்களா, நான் t1ங்கிற நேரம் வரைக்கும் நான் ஒரு சீரான வேகத்துல v1ங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கேன். t2ங்கிற நேரம் வரைக்கும், அப்புறம் t1 வருது, அது முடிஞ்சிருச்சு. t2ங்கிற அடுத்த நேரம் ஆரம்பிக்கும் போது நான் வேற ஒரு திசை வேகம், அதுவுமே சீரான வேகம் தான் ஓகேங்களா. சீரான v2ங்கிற வேகத்துல டிராவல் பண்றேன். இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டா ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டா எப்படி சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த கண்டிஷன். அதாவது துகள் வந்து v1 v2 v3ங்கிற வெவ்வேறு சீரான வேகங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல ஓகேங்களா பயணிச்சுது அப்படின்னா துகளோட சராசரி வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த இடத்துல தொலைவை பத்தியே பேசல, நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் இதுக்கு கால சராசரி வேகம்னு பேர் வந்துச்சு. தொலைவை பத்தியே பேசிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா என்னது,
மொத்த தொலைவு பை மொத்த காலம். ஓகேங்களா, மொத்த தொலைவு பை மொத்த காலம். அப்ப இது v1ங்கிற வெலாசிட்டியில t1ங்கிற டைம் டிராவல் பண்ணி நான் d1ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கேன்னு எடுத்துட்டேன்னா இது d1, இது d2, இது d3. இது ரெண்டுக்கும் d1, இது d2, இது d3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப d1, d2, d3 இது எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்களோ அந்த ஒரு கொஸ்டின்ல அத்தனை வகையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா டிவைட் பை t1, t2, t3. ஆனா அவங்க இங்க என்ன கொடுக்கல, d கொடுக்கல. ஆமாங்களா, கொஸ்டின்ல அதை பத்தியே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கால சராசரி வேகம் வச்சிருக்கிற அந்த ஒரு கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் பத்தியே பேசியிருக்க மாட்டாங்க, தொலைவை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. டிங்கிறது இங்க வேற எதுவும் இல்ல, தொலைவு தான். ஓகேங்களா, அப்ப நம்ம அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நமக்கு திசை வேகத்துக்கு ஃபார்முலா தெரியும். இடப்பெயர்ச்சி அதாவது தொலைவு பை காலம்னு வரும். இடப்பெயர்ச்சி அல்லது தொலைவு பை காலம்னு வரும். நமக்கு தொலைவை மாற்றணும். எந்த மாதிரி, வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னா வேற எப்படி வரும், தொலைவை திசை வேகம் இன்ட்டு காலம்னு மாற்றாங்களா, இந்த டி இங்க வந்துடும். ஆமாங்களா, அப்ப இந்த d1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், v1 t1 எழுதிக்கலாங்களா. d1க்கு பதிலாக v1 t1, d2க்கு பதிலாக v2 t2. அதாவது தொலைவே கொடுக்கலனாலும் நம்ம தொலைவு எப்படி எழுதலாம், இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கலாம். அப்ப இந்த மாதிரி மாத்திக்கிட்டு v1 t1, v2 t2, v3 t3 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். எப்பனா தொலைவை பத்தி கொஸ்டின்ல பேசவே இல்லை, காலத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு, ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு துகள் பாதி காலத்திற்கு, ஓகேங்களா, மொத்தம் அது கடக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னா 1/2 செகண்ட் இந்த மாதிரி, அதுதான் பாதி காலம்ங்கிறது. மொத்தம் கடக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகுதுன்னா 5 செகண்டுக்கு. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப பாதி காலத்துக்கு ஒரு வேகத்துல போகுது. ஓகேங்களா, பாதி காலம் வரைக்கும் ஒரு வேகத்துல v1ங்கிற வேகத்திலையும், மீதி காலத்துக்கு v2ங்கிற வேகத்திலையும். இந்த v1 v2ங்கிறது அங்க வேல்யூவா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பாதி காலத்துக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட்லயும், அடுத்த மீதி காலத்துக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட்லயும் போச்சுன்னா அதோட சராசரி வேகம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா ஜஸ்ட் ஒன்னும் இல்லை, இதுல அப்படியே அப்ளை பண்றதுதான் இது. ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா v1 plus v2 by 2, ரெண்டு வேகங்களையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், சராசரி வேகம் கிடைக்கும். எப்ப அப்படின்னா காலத்தை பொறுத்து அதை பிரிச்சாங்கன்னா, அந்த ஒரு இதை காலத்தை பொறுத்து 2ஆ பிரிச்சாங்க. பாதி காலத்துக்கு ஒரு ஸ்பீட்ல, மீதி காலத்துக்கு இன்னொரு ஸ்பீட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு, தொலைவு சராசரி வேகம். இப்பயே நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஐ மீன் கணிச்சும் இருப்பீங்க. இது காலத்தை வச்சு பேசுறாங்கன்னா அங்க எதை வச்சு பேசியிருப்பாங்க, தொலைவை வச்சு பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப காலத்தை பத்தி அங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. இங்கே காலத்தை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க, தொலைவை வச்சுதான் மொத்தமாகவே பேசியிருப்பாங்க. அப்ப ஜஸ்ட் அதே தான், ஒரு துகள் 3 வெவ்வேறு தொலைவை வெவ்வேறு வேகங்கள்ல வெவ்வேறு கால இடைவெளியில கலக்குது அப்படின்னா அதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? காலத்தை பத்தி அவங்க கொஸ்டின்ல கொடுக்கல, டேட்டா கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், t1 t2 t3க்கு பதிலா சேம் ஃபார்முலா தான், t1 t2 t3க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், அதே வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். நமக்கு என்ன வேணும், காலம் வேணும் அப்படின்னா காலம் இங்க போயிடும், இடப்பெயர்ச்சி இங்க வந்துருங்களா, d by t. அப்ப t1 வேணும்னா d1 by v1 வருங்களா, d1 by v1, அதெல்லாம் அங்க எழுதிருக்கேன். ஓகேங்களா, d1 by v1 plus d2 by v2 plus d3 by v3. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளால அதை மாத்தி எழுத முடியும். இதுலயுமே 2 வகையான கண்டிஷன் இருக்கு, 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்கு, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதே மாதிரி பாதி காலத்துக்கு ஒரு வேகத்திலையும் மீதி காலத்துக்கு இன்னொரு வேகத்திலையும் இதுல, ஆனா அங்க பாதி தொலைவுக்கு ஒரு வேகத்திலையும் மீதி தொலைவுக்கு இன்னொரு வேகத்திலையும் கடந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி சம்ஸே பார்ப்போம். அப்ப நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சேன். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு தேவை இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, 2v1 v2 divided by v1 plus v2, தொலைவை வச்சு 2ஆ பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. இதே தொலைவை வச்சு 3ஆ பிரிச்சிருந்தாங்கன்னா தான் கீழே இருக்க கண்டிஷன், முதல் 1/3 மடங்கையும் அடுத்த 1/3 மடங்கு அதுக்கு இருக்க 1/3 மடங்கு தொலைவை வெவ்வேறு வேகங்கள்ல கடந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, முதல் துகள் 3 1 பங்கு தொலைவை v1ங்கிற அந்த ஒரு வேகத்திலையும், அடுத்த 1/3 பங்கு v2ங்கிற வேகத்திலையும், அடுத்த 1/3 பங்கு v3ங்கிற வேகத்திலையும் கடந்துச்சு அப்படின்னா அதுக்கான சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா 3v1 v2 v3. இங்க v1 v2 வந்துச்சு இல்லைங்களா, 2v1 v2, இங்க 3v1 v2 v3 வந்துருக்கும். இங்க 2 இருக்கிறதுனால தான் v1 plus v2, இங்க மொத்தம் 3 இருக்கிறதுனால 2 மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. v1 v2 v2 v3 v3 v1, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா, நடுவுல பிளஸ். ஓகேங்களா, இந்த ஒரு ஃபார்முலாவுமே கேக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும். ஓகேங்களா, இந்த 2 ஃபார்முலாவும் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் தொலைவை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, சராசரி வேகம். ஓகேங்களா, இது
கொஞ்சம் ரேண்டமா தான் கொஸ்டின்ஸ் இருக்கு, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு உடனடி வேகம் தான். உடனடி வேகம் அப்படிங்கிறது உடனடி வேகம் அல்லது சராசரி வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்ன அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கணத்துல குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஒரு துகளோட வேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட சராசரி வேகம்னு சொல்லலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது எவ்வளவு தூரம் போனுச்சு, எவ்வளவு நேரத்துல, அந்த ஒரு சின்ன நேரம், ரொம்ப ஸ்மால் டைம். சேஞ்ச் இன் டைம் நம்ம டெல் ஜீரோன்னு எடுத்துக்கோம். சேஞ்ச் இன் டைம்ங்கிறத ஜீரோன்னு எடுத்துக்கோம். காலம் சேஞ்ச் ஆகிறத del s by del t. ஓகேங்களா? அதாவது பொசிஷன் பை டைம் தான் என்னது, வெலாசிட்டி. நிலை பை அதாவது தொலைவு பை காலம். ஓகேங்களா? அப்ப வேற எப்படி நான் சேஞ்சுங்கிறத d ல யூஸ் பண்ணலாம். ஸ்மால் சேஞ்சுங்கிறத எதுல யூஸ் பண்ணலாம், d ன்னு சிம்பிள். d ன இடத்துல டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? which means வகையிடல். ஓகேங்களா? அப்ப ds by dt ரொம்ப ரொம்ப முக்கியம். வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவா இருக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ மீன் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, ds by dt. அதாவது ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது s ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. s = 3t² + 2t இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வேகம் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது ds by dt, அதாவது d by dt ஆஃப் இந்த ஒரு ஈக்குவேஷன் 3t² + 2t. நமக்கு என்ன ஒரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காலத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? காலத்தை பொறுத்து வகையிடல் செய்யணும். அப்ப 2 முன்னாடி வந்துச்சுன்னா 3 2 6, பவர்ல 1 குறைஞ்சிரும். அப்ப +2 அப்படியே வரும். t வந்து பவர்ல 1 குறைஞ்சதுன்னா 0 ஆயிடும். அப்ப 6t + 2 அப்படிங்கிறது என்னது, திசை வேகம். ஓகேங்களா? இது வேகம் கொடுத்து ஐ மீன் தொலைவு கொடுத்து வேகம் கேட்கறது. ஓகேங்களா? திசை வேகம்னாலும் இதே தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அங்க டைரக்ஷனோட கொடுத்துருப்பாங்க, இங்க டைரக்ஷன் நம்ம அங்கேயுமே என்ன பண்ணுவோம், உடனடி திசை வேகம் வேணும்னாலுமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல நார்மலா ஓகேங்களா வெறும் வேகம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. சராசரி வேகம்னு சொல்ல, சீரான வேகம், சீரற்ற வேகம் இதெல்லாம் பத்தி பேசல. வெறும் வேகம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா உடனடி வேகத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா? என்ன குறிக்கும், உடனடி வேகத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் குறிக்குமே ஒழிய மத்த எதையும் குறிக்காது. ஓகேங்களா? இந்த ஒரு கிளாஸ்ல இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம திசை வேகத்தை பத்தியும் முடுக்கத்தை பத்தியும் பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.